ஹலோ கைஸ், என்னோடய பேர் பரத். என் சேனல் நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் தெரியும், நான் வந்து ஒரு மெடிக்கல் கண்டென்ட் வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டோ விளாக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி ஊட்டியில் வந்து மோட்டோ விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ கைஸ், அது என்ன பேசுகிறது, மோட்டோ விளாக்லேயே நம்ம மெடிக்கல் கண்டென்ட்ஸை பற்றியும் பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் டிஎன்எம்சியை பற்றி கேட்குறீங்க. அட் ஃபஸ்ட் வந்து என்னென்னா, டிஎன்எம்சியில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க. சிபி சுதர்ஷன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் நானும் வீடியோ பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் அதாவே ரெஃபரன்ஸாக வச்சு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சாரி கைஸ், இந்த வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா மைக்கு இல்லை இப்போதைக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து மைக்கு போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த மோட்டோ விளாக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் வந்து GoPro வாங்கலாம் காசு இல்லை. அதனால் ஒரு ஸ்டாண்டு, ஹெல்மெட், ஃபோன் ஹோல்டர் ஒன்று வாங்கி அதில் தான் ஃபோன் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது எப்படி வருதுன்னு தெரில, ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோ எடுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா வந்தால் இதே எப்படி கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் நாளைக்கு, ஊட்டி சுற்றி பார்க்குற மாதிரி. ஆக்சுவலாக நான் சென்னையிலே வந்து விளாக் எடுக்கலான்னு தான் பார்த்தேன், மோட்டோ விளாகு. பட் பிரச்சனை என்னென்னா, சென்னையில் காட்டுறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. ஊட்டிக்கு வரும்போது எனக்கு ஐடியா இல்லை. பட் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஒரு வியூ இருக்கும். நீங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் வந்தீங்கன்னா, ஜிஹெச்லாம் போனால் கேஷுவாலிட்டியிலேருந்து வெளியே வந்தாலே ஒரு வியூ இருக்கும், செம்மையாக இருக்கும். அதெல்லாம் நைட் டியூட்டி முடிச்சுட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துருப்பேன், போடுறேன். நைட்டும் சூப்பராக இருக்கும், அந்த ஃபோட்டோவையும் போடுறேன். இந்த மாதிரி தான் நிறையா ஊட்டியோடைய பியூட்டியை காட்டுறதுக்காக தான் வந்து காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த இது வாங்கியிருக்கேன். ஸோ ஹோப் இது பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எங்கே ஃபோக்கஸ் ஆகுது, எங்கே ரெக்கார்ட் ஆகுது எதுவும் தெரியல. ஆக்சுவலாக வந்து இன்னொரு எனக்கு இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, பிஎஸ்எம் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பிஎஸ்எம் இருக்க வரைக்கும் பெருசாக ப்ரெஷர் எதுவும் இருக்காது. பிஎஸ்எம் முடிச்சுட்டு தான் எல்லா ப்ரெஷரும் வரும். அடுத்து மெடிக்கல், அப்புறம் சின்ன சின்ன சைக்காட்ரி, ஆர்த்தோ அப்படிலாம் வந்துட்டு அகெயின் ஓஜி பீடியா அதோட முடியுது நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. செகண்ட் ஆஃப் ஆஃப் இன்டர்ன்ஷிப்பில் இருக்கேன். எல்லாம் நல்லா போகணுன்னு நம்புகிறேன். என்னன்னா இங்கே லாஸ்ட்லாம் எழுத சொல்கிறாங்க, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. வேறு உட்காந்து எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு மோட்டோ விளாக்ன்றதுனால எப்படி வரும்லாம் தெரில, ஆடியோ கூட எப்படி வருதுன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் அந்த வியூ. நான் சொன்னல, எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான், இப்படி தான் போகும் நேராக. இருங்க,
வியூ நெவர் டிசப்பாயிண்ட்ஸ். இந்த வியூ தான் குதிரையெல்லாம் இருக்கு பாரு, செமையாக இருக்குல்ல. அப்படி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் எங்கள் வீடு. இங்கே இப்படி தான் போகணும். கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், என்ன பண்ணுறது. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.